ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். எந்த விதமான குழப்பங்களும் முரண்களும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் முழுமையாக உரையை வாசித்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இது அர்த்தம் இதுக்கு முன்னாடி முரண்பட்டு போன ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவர் விமர்சிக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரிச்சு கொடுத்திருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல், ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதிலிருந்தே ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. ஆளுநர் அவர்களும் கடந்த 5 ஆண்டுகளாக பிஸ்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சரியாக நிர்வகிக்காத மோசமான நிர்வாகத்தின் காரணமாக பொருளாதார இந்த நிலை வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆளுநர் உரையாக அரசினுடைய உரையை வாசிக்கிறாரு. அப்போ இந்த இடத்துலலாம் திமுக மீது விமர்சனமாக வரும்போது மட்டும் அது அரசியல் ரீதியிலான ஒரு ஆங்கிள் வருது. பாஜகவுக்கு வரும்போது அப்படி வரலன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? சபாநாயகர் தரப்பு இல்லை அரசு தரப்பு ஆளுநர் 2 பேரும் ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும், வின் வின். உங்களுக்கு தேசிய கீதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி பாடுறோம் நாங்கள், ரைட்டு, எங்களுக்கு நிர்பந்தம் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, எங்களுடைய மரபு, இதையும் பாடி அதையும் பாடுறோன்றதுக்கு அவர் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராமை ஒரு சட்டக்குழுவை அமைப்போம். இந்த சட்டக்குழு உச்சநீதிமன்றம் வரை போய் போராடி வாதாடி அவங்களோட சமர் புரிந்து உரிய ஏறத்தாழ ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாமல் நம்ம பங்கை வாங்கிட்டு வருவதற்காக சட்ட போராட்ட குழு சட்டமன்றத்தில் போராடுவோம், உச்சநீதிமன்றத்தில் போராடுவோம். 3வது மக்கள் மன்றத்தில் அதை அம்பலப்படுத்துவோம். எப்படி திரும்ப திரும்ப தவறுகளை செஞ்சு பார்த்து பழகிக்கலான்னு ஒரு ரிஸ்க்குக்கு போக முடியாது. 1. 2வது வெளிநடப்பு பண்ணால் அது அந்த நேரத்து நியூஸாக முடிஞ்சு போயிடும். இங்கே ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இருக்கிறதே என்ன பிரச்சனை எழுப்புவாங்களோன்னு தெரியாமல் ஒரு கொதி கல்லன்லே உட்கார வைக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா? உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிறுவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் புண்ணியவளவன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்குது. ஆளுநர் அறிக்கை வாசிச்சிருக்கிறார். எந்த முரண்பாடும் இல்லாமல் ஒத்துழைப்பு கொடுத்தார் ஆளுநர் அப்படின்னு சொல்லி இவங்க பாராட்டுறாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்து விட்டதுன்னு அவங்க தரப்புல சொன்னாலும் கூட, இந்த பக்கம் உதயநிதி தரப்பு அவங்க இவங்க அண்டர் டீலிங்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க, பிஜேபியும் டிவிகேயும் என்பது போல அவர் ஒன்று சொல்றார். இது ஒரு திருப்தியான இது இல்லை. நல்ல விஷயங்களுக்கெல்லாம் எங்களுடைய திராவிட அரசின் சாதனைகளுக்கெல்லாம் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, அவங்களுடைய இயலாமை போதாமைக்கு எங்க மேல பழிய போடுறாங்க என்பது போல அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் எப்படி பார்க்கிறீங்க? ரொம்ப முக்கியமானது. ஒரு அரசாங்கம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதல் முறை, எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு அரசினுடைய முதல் கூட்டத்தொடர் முதல் முறையாக இது ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு ஆளுநரே குறிப்பிடுறாரு. எந்த விதமான குழப்பங்களும் முரண்களும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் முழுமையாக உரையை வாசித்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இது அர்த்தம் இதுக்கு முன்னாடி முரண்பட்டு போன ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவர் விமர்சிக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அரசையும் விமர்சிச்சதா எடுத்துக்கலாம். அரசையும் விமர்சித்ததாகவும் ஆப்வியஸா 2 தரப்புக்குமானதுதான். அதாவது இப்ப அந்த கவர்னரும் இல்லை, அந்த அரசும் இல்லைங்கிறதுனால அவர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்றாரான்னு ஒரு கேள்வி. ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு வந்ததுல இருந்து என்ன விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க பாருங்க. 2 முறை தேசிய கீதம் வாசிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஆளுநர் விதந்தோதி அவர் எவ்வளவு சிறப்பான விஷயமா இருக்கு, இது ஒரு ஹிஸ்டாரிக் அப்படின்னு அவர் பேசுறாரு. நம்முடைய சபாநாயகர் அவர்களிடம் கேட்கும்போது 2 முறை பாடுவதுல என்ன சிக்கல் இருக்கு, அதுல என்னங்க ஆயிர போகுது அப்படிங்கறத தாண்டி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தானே பாடினோம். இந்த வந்தே மாதரம்ங்கிறது கேரளால இஷ்யூ ஆச்சு. இதே ராஜேந்திர அர்லேகர் அவர்கள் தான், சதீசன் அவர்கள் அங்க முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அது கட்டாயம் எல்லாம் கிடையாது, உள்துறை அமைச்சருடைய சர்க்குலர், அது மேதான், ஷால் கிடையாது, அப்படியெல்லாம் நாங்க பண்ண முடியாது, அதுல மதத்தை பெருமைப்படுத்தக்கூடிய வரிகளை நாங்கள் நீக்கிட்டு தான் பாடுவோம், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டார். அங்கே பேசி ஆளுநருடைய போக்கு இங்கே வருது அப்படின்னா, அங்கே நேரடியாக காங்கிரஸ் அரசு, இங்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு. அதாவது இப்போ இது ஒரு வேகத்தில் பார்த்தோம்னா இது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலமா இல்லை அவங்களே ஆளக்கூடிய மாநிலமான ஒரு சந்தேகத்தை அரசியல் ரீதியிலாக எதிர்கட்சி தலைவர் எழுப்புகிறார். அங்க முரண்படுறாங்க, இணக்கமா போறாங்கிறது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, சபாநாயகர் அவர்கள் இது வரைக்கும் இருந்த மரபுங்க தானே 2 முறை பாடினு கேட்கிறாரு. அப்ப 2 முறையுமே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து அடுத்து தேசிய கீதம்னு பாடிருக்கலாம். ஏன்னா இருக்கிற இடம் முழுக்க எதுக்கு பாடணும் அப்படின்னு அதை சிலர் விமர்சனமாகவும் வைப்பாங்க.
அப்போ நீங்கள் சபாநாயகர் தரப்பு இல்லை அரசு தரப்பு ஆளுநர் 2 பேரும் ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும், வின் வின். உங்களுக்கு தேசிய கீதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி பாடுறோம் நாங்கள், ரைட்டு, எங்களுக்கு நிர்பந்தம் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, எங்களுடைய மரபு, இதையும் பாடி அதையும் பாடுறோன்றதுக்கு அவர் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம கூட்டணி கட்சிகள் உள்ள வந்தவங்களோட போட்டதா தெரியல, ஆளுநரோட போட்டிருக்காங்க. என்ன பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு வகையில பார்த்தோம்னா நீங்க ரைட்டு, இதெல்லாம் நீங்க டெய்லி சண்டை போடணும், இல்லை நீங்க உடனே அவர் வாசிக்காம விட்டாருன்னா வாசிக்காததை விட்டதை படித்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்லாம் தீர்மானம் நிறைவேற்றணும். இந்த பிரச்சனை, இந்த சிக்கலே வேண்டாம். அதற்கு பதிலாக நான் முழுமையாக வாசிக்கிறேன், அவரே வாசிக்கிறாரு. நீங்கள் பெரியாரில் தொடங்கி நான் தப்பாக வாசிச்சா, பெயரை உச்சரிச்சா மன்னிச்சிருங்கலாம் கேட்டுட்டு வாசிக்கிறாரு. இது வரவேற்க தகுந்ததானா? சிக்கல் இல்லை, ரைட்டு. இதற்கு பிறகு கிடைக்க வேண்டிய நிதி என்பது வரப்போகிறதா? அந்த இணக்கம் தமிழ்நாட்டிற்கான பலன்களை கொடுத்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, கொடுக்குமாங்கிற இடம் தான் நமக்கான கேள்வியாக நிற்கிறது. பாஜக குறித்து ஆக்சுவலா திரும்ப டிவிக்கு இந்த இடத்துல வந்து அவங்க இணக்கமா போறதுன்னே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க என்பது போலதான் தெரியுது. இணக்கமா போகணும்னு முடிவு எடுத்தது நாள் 1ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க கவர்னர் விஜய் அவர்களை, தனிப்பெரும் கட்சியாக வந்தவர்களை அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைக்கணும்னு காங்கிரஸ் போராட்டம் நடந்துச்சு. தாவேக்கால இருந்து யாராவது ஒரு தலைவர் ஒரு ஊருக்கு போயிடாங்கன்னு சொல்லுங்க. போராட்டம் பேச கூட செய்யலையே. எங்களை கூப்பிடாதது அராஜகம்னு கூட சொல்லல. 1. 2வது, அவர் முதல் கூட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருப்பாரு, நிதி ஆயோக்கில் பேசியிருப்பாரு. அதில் வந்து சில விஷயங்களை நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணி தரணும் என்பதாக அந்த மொழி வந்து ஒரு உரையாடல் மொழியாக தான் இருக்குது. இது தவறு என்று சுட்டி காட்டுதலே கூட கொஞ்சம் நீங்கள் உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட கொஞ்சம் கடுமையான மொழி இல்லை. அது அவங்க எனக்கு தெரிய இந்த அரசு பாலிசியாகவே எடுத்துருச்சா? இப்போ வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று ஒன்றே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்தியா கூட்டணியில் விஜய் இருக்கிறாரான்னு பதில் சொன்னாங்களா? தாவேகா, தமிழக வெற்றி கழகம், முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கும் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கா? இல்லை தமிழ்நாட்டில் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பேர் வச்சாரு, அது அதிக பிரசங்கித்தனமானதுன்னு இவர் விமர்சிச்சிட்டார் பேஷன்முகம் அவர்கள். மற்றவங்களாமும் அதை இது பண்ணல. ஒருவேளை அந்த பேர் வைக்கலாம்னு இருக்கலாம் அப்படின்னு திருமாவர்கள், டாக்டர் திருமாவும் சொன்னாங்கன்னு வைங்களேன். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி, த.ச.மு.கு இப்படி பேர் வச்சிங்கனாலும் அதுலேயும் அவர் இருக்காருன்னா அவர் கமிட் பண்ணிக்கல. 2வது முறை, முதல் முறை அவர் போய், அதே போல் 2 காங்கிரஸ் முதலமைச்சர்களுடைய பதவியேற்புக்கும் அவர் போகலை. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. காரணம் அவர் சொல்லலை, ஆதரவாளர்கள் அவங்களா சொல்லிக்கிட்டாங்க. அன்னைக்கு வந்து முள்ளிவாய்க்கால் இருக்கிறதுனால போல. சரி, இப்ப டி.கே. சிவகுமார் எதுக்கு போல? அன்னைக்கு என்ன வந்தது? அன்னைக்கு என்ன இங்கிருந்து ஃபிஜி தீவிற்கு தமிழர்களை கப்பலில் ஏற்றி கடத்தி அவங்கள வந்து பண்ணை ஆட்களாக ஏற்றி கொண்டு போனனால ஏதோ அப்படி ஏதாவது வந்ததா? அதாவது அவருக்கே அது என்ன ஏதுங்கிறதுங்கிறத தாண்டி இவங்க எழுதுகிற பொழிப்புரை தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. 2ம் ஒரு போகாது, கான்ஷியஸான டெசிஷன். இந்தியா கூட்டணி கூட்டம் கூட்டுறாங்க, இவர் அழைப்பு விடுக்கப்பட்டும் இவர் அதை இப்போதைக்கு வரலன்னு ஏற்றுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு ஆள் பிரவீன் சக்கரவர்த்திக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு தாவேக்காரரை நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு வைங்களேன். அவர் போய் நாடாளுமன்றத்தில் பேசும்போது முதல்ல தளபதி விஜய் அவர்களை வணங்கிட்டு தான் பேசுவார். நேஷனல் மீடியாலாம் அந்த நியூஸ் ஆக்கும். ஏன்னா விஜய்னு வரும்போது அந்த கண்டென்ட்டுக்கான ரீச் இருக்குது. அந்த பேரை உச்சரிக்கிறார் ஒரு விஜய் கட்சியினுடைய எம்எல்ஏனா, நீங்கள் நேரடியாக காங்கிரஸ்காரர் போய் பாஜக விமர்சிக்க தாங்க போறாரு. அது செய்தி ஆகுதோ, அதுக்கு நேஷனல் ட்ராக்ஷன் இருக்கோ, அதை விடவும் பல மடங்கு கூடுதலாக ஆப்வியஸாக இருக்கும் விஜய் அவர்களுக்கு. அதை வேண்டான்னு அவர் தவிர்க்கிறாரு. நீங்கள் வெளிநடப்பு பண்ணாலும் அது செய்தியாக மாறும். தாவேக்காவோட நிலைப்பாடுன்னு அது மாறும்போது சர்ச்சையில் சிக்கிட வேண்டாம். இல்லை பாஜகவை நேரடியாக நம்ம போய் அங்கே எதிர்த்துதான் இருக்க வேண்டாம். சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட நம்ம அதில் பயன்படுத்திடக்கூடாது, வெளியே வந்து கவனமா இருக்கணுங்கிறதுலாம் நீங்கள் கடைசி கட்டமாக கொண்டு போய் கோர்ட்டில் தள்ளி இருக்குனீங்கன்னா வேற வழி இல்லாமல் அஃபிடவிட் போடுவாங்கங்கிற நிலைக்கு வருது. உங்களுக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதே நிலைப்பாடு தான் தொடரும்னு ஐ திங்க் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், அவர் தான் அங்கே எம்எல்ஏவும் கூட. இது எப்போ வருது? ராம ரவிக்குமார் தரப்பே கோர்ட்டுக்கு போய் இந்த அரசு ஒருவேளை நிலைப்பாட்டை மாற்றிக்குச்சுன்னா இவங்க போன அரசு மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா வழக்கை வாபஸ் வாங்குறோன்னு கேட்டு கோர்ட்டு கேட்டதுனால இதுக்கு இந்த வார்த்தையை அவங்க சொல்ல வேண்டிய நிலை வருது. இல்லைன்னா அவங்க சொல்லியே இருக்க மாட்டாங்கங்கிற சூழல். அதே போல் தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களாக பல்வேறு இடங்கள் அது பேசுபொருளாகவும் மாற்றப்பட்டது. 2-3 விவாதங்கள் நான் அதை பதிவு பண்ணேன் இவங்களுடைய இதில். இங்கே அவங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கையை எடுத்து அப்படி பிரிச்சிங்கன்னா அறம் பொருள் இன்பம்னு 3ஆக பிரிச்சுருப்பாங்க. அந்த அறத்தில் 2வது பாயிண்ட்டு, முதல் பாயிண்ட்டு சாதி வாரி கணக்கெடுப்பு கணக்காய்வு சர்வேங்கிற இடத்துக்கு போகிறாங்க. 2வது பாயிண்ட்டு மத்திய அரசினுடைய நிதி தொடர்பானது தான்.
ஒரு 5 விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல அதாவது தமிழ்நாட்டுக்கான நிதி வருவாயை பெருக்குவது, அந்த ஆதாரங்களில் மேஜராக நீங்கள் மத்திய அரசு தாங்கிறத பக்கத்திலேயே பதிவு பண்ணது தான் தாவேகா. பாயிண்ட், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படும். அது எப்போ, அதுக்கான விஷயங்கள் என்னன்னு ஒருவேளை அந்த இப்போ கவர்னர் உரைக்கான விவாதத்தில் எய்தர் நிதி அமைச்சரோ இல்லை நிறை உரையில் முதலமைச்சரோ சொன்னால் சிறப்பாக இருக்கும். அதை நம்ம எதிர்பார்க்குறோம். தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு உரிய நிதி பங்கீடு இப்போ கொடுத்துட்டு இருக்கக்கூடியது, அது ஃபினான்ஸ் கமிஷன் குறைச்சதாகட்டும், இல்லை அதற்கு பிறகு நிதி ஆயோகனுடைய மற்ற விஷயங்களாகட்டும், இதில் எப்படியெல்லாம் வஞ்சகம் நடக்கிறது, உரியதை கொடுக்கணும்னு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கு. 1. 2வதாக ஒரு சட்டக்குழுவை அமைப்போம். இந்த சட்டக்குழு உச்சநீதிமன்றம் வரை போய் போராடி வாதாடி அவங்களோட சமர் புரிந்து உரிய ஏறத்தாழ ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாமல் நம்ம பங்கை வாங்கிட்டு வருவதற்காக சட்ட போராட்ட குழு, சட்டமன்றத்தில் போராடுவோம், உச்சநீதிமன்றத்தில் போராடுவோம். 3வது மக்கள் மன்றத்தில் அதை அம்பலப்படுத்துவோம். எப்படி, தமிழ்நாட்டுக்கான நிதியில் ஒன்றிய அரசின் அநீதி, இதே தலைப்பில் ஒரு குழு அமைத்து முழுமையாக தகவல்களை திரட்டி எந்தெந்த வரி வருவாய், இதில் எவ்வளோ நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ ரிட்டர்ன் வருது, இது அத்தனையும் ஆவணப்படுத்தி நாங்கள் அம்பலப்படுத்துவோம். இது 3வது. இதுக்கப்புறம் இந்த 4வது ஒன்றுக்கு அவருக்கு ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு கிடைச்சது, ஆனால் அவர் செய்யலை. இந்த ஜிஎஸ்டியில் 70% மாநிலங்களுக்கு வர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து வேணும் அப்படின்னு நாங்கள் வலியுறுத்தி அதற்கான முயற்சி எடுப்போம். இந்த முதல் முறை போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்த போது அதை ஒரு கோரிக்கையாக உள்ள சில பிரதமரை பார்க்கும்போது எழுத்துப்பூர்வமான கோரிக்கையில் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுருக்கலாம். நித்தி ஆயோக் கூட்டத்தில் செம சான்ஸ், சுற்றி வேறு மாநில முதலமைச்சர்லாம் இருக்காங்க, நான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஆமாம், அது சரியான கோரிக்கை தான் ஆரம்பித்தா பாஜக முதலமைச்சர்களை கூட 70% நிதியத்தை ஜிஎஸ்டி எலெக்ஷனை கொடுக்குறோம்னா சந்தோஷமா வேணும்னு தான் கேட்பாங்க. வெளிப்படையாக பேச மாட்டாங்க. பிரதமரும் அவங்க கட்சிக்காரரு அவங்க தலைவருங்கிறதுனாலே தவிர உள்ளுக்குள்ள அவங்களும் அந்த நிதி வருவாயில் போதாமையில் தான் இருக்காங்கிறது உண்மை. நீங்கள் உள்ளரங்கு கூட்டத்தில் அதை கொளுத்தி போட்டிருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு பற்றி இருக்கும். அந்த இடத்துல தமிழ்நாடு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது என்பதாகவும் வந்திருக்கும், உங்களுக்கான கிரெடிட்டாகவும் மாறி இருக்கலாம். அது குறித்து இப்போ இதில் இருக்காங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படி வந்தாலும் கோரிக்கையை நீங்கள் அதையும் சட்டமன்றத்தில் கொண்டு வருவீங்களா, இல்லை வலியுறுத்தல் தானா? ஏன்னா வெறும் கடிதமாக எழுதினா போதுமான்னு நம்ம கேட்டுட்டு நம்மளும் கடிதம் எழுதுகிற இடத்துல தான் இருக்கோம். அப்போ அப்படியான விஷயங்கள் இருக்குது. 5வது பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ஏற்கனவே அந்த அவங்க செலுத்தக்கூடிய அந்த இழப்பீடு தொகையை நிறுத்திட்டாங்க. அந்த நிறுத்தினதை நாங்கள் உரிய நிலுவைத் தொகையை பெறுவோம் அப்படிங்கிறதா, அந்த இழப்பீட்டு தொகையை மத்திய அரசிடமிருந்து பெறுவோம்னு 5 சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான வழிகளை நீங்கள் ஒயிட் பேப்பரில் சிலபஸுக்குள்ளேயே கொண்டு வரல. யாரன்னா பாஜக அரசு. அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அமைச்சர் பேசும்போது 2 விஷயம் அது ஃபேக்சுவலி சொல்கிறாரு. ஒன்று அவங்கள நம்ம நம்பி இருக்கோம் நிதிக்கு. 2வது இந்த செஸ் சர்சார்ஜுன்னு போட்டு நமக்கு அதிலெல்லாம் ஷேர் கொடுக்க வேண்டாம்னு அவங்களே கொண்டு போகிறாங்க. இதனால் நமக்கு பெரிய அளவுக்கு சிக்கல் இருக்குங்கிறதோடு நின்று போச்சு. இப்போ இங்கே இவங்க போட்டாங்கன்னா அவங்க மேலே பழி சுமத்தக்கூடிய அளவுக்கு அது அரசியல் குற்றச்சாட்டாகவும் ஒரு புள்ளியில் மாறுது. அதிகாரிகள் செய்யலை, பட் அமைச்சர் பேசக்கூடிய இடம் இருக்குது. இன்னைக்கு ஆளுநர் வரையிலும் கடந்த 5 ஆண்டுகளாக ஃபிஸ்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சரியாக நிர்வகிக்காத மோசமான நிர்வாகத்தின் காரணமாக பொருளாதார இந்த நிலை வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆளுநர் உரையாக அரசினுடைய உரையை வாசிக்கிறாரு. அப்போ இந்த இடத்துலலாம் திமுக மீது விமர்சனமாக வரும்போது மட்டும் அது அரசியல் ரீதியிலான ஒரு ஆங்கிள் வருது. பாஜகவுக்கு வரும்போது அப்படி வரலன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ இது புது முயற்சி, வாழ்த்துக்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி தான் இணக்கமாக இருந்தார். ஆனால் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்து இன்றைக்கு திமுகவில் இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னார், நம்ம எவ்வளவு இணக்கமாக இருந்த போதிலும் நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை என்பது இத்தனை 1000 கோடி இருக்கிறது, இது வந்ததுனாலே நமக்கு அது பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும், ஆனால் அவர்கள் கொடுக்கவில்லைன்னு சட்டமன்றத்துக்குள்ள அன்றைய நிதியமைச்சர் பேசியது அப்படியே இருக்கு. ஸோ அப்போ இப்படியான விஷயங்கள் நிலுவையில் இருக்கு அப்படின்னும் போது இதை மாற்றி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது வரவேற்கத்தகுந்த விஷயம். இப்போ இதுலேயே ஒரு விஷயம் நடந்தது. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் 1000 கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க பாருங்க வருவாய் பேரிடர்னு. என்னமோ அவங்க அதில் 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று, அவங்க தேவையில்லாததுக்கு அமைதியாக இருந்தாங்க, இவங்க கேட்ட உடனே கொடுத்துட்டாங்கன்னு ஒரு ஆங்கிள் வருது. அது கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் NDRF SDRF ஃபண்டில், ஏன்னா புயல் பெருமழை வந்ததுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் போய் தேட முடியாது, திரட்ட முடியாது, அதனால் ஆரம்பத்திலே போடுவாங்க. இதுக்கு ரொம்ப எளிமையான உதாரணம், 2024ஆம் ஆண்டு 2 பேர் பாராளுமன்றத்தில் 2 எம்பிகள் கேள்வி எழுப்புறாங்க. ஒருவர் திரு மாணிக்கம் தாகூர், இன்னொருவர் திரு விஜய் வசந்த். நீங்கள் மாநில வாரியாக NDRF SDRFல எவ்வளோ ஃபண்டு கொடுக்குறீங்க, ஒதுக்கீடு செய்யப்படுவது எவ்வளோன்னு கேட்கும்போது அன்னைக்கு வெள்ளம் மழை புயல் எதுவும் வராமலே 1260 கோடி NDRF ஏறத்தாழ 900 கோடியும் இங்கே ஒரு 300 கோடியுமாக
நாங்கள் கொடுத்திருக்கிறோம்னு மத்திய, ஏன்னா அது உள்துறைக்கு கீழே தான் வரும் பேரிடர் மேலாண்மையும், நீங்க துணை ராணுவ படையெல்லாம் அனுப்புவாங்க பேரிடர் மீட்புக்கு மற்றதுக்கெல்லாம்ன்றதுனால அமித்ஷாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உள்துறை இணையமைச்சர் பதிலே கொடுக்குறாரு. பொதுவெளியில் என்னமும் இருக்கு, நாடாளுமன்ற குறிப்புகளிலும் இருக்கிறது. அது அந்த சமயத்தில் ஐ திங்க் அவர் மாணிக்கம் தாவரியா கூட அதை பகிர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த வந்த பதில. அப்ப வழக்கமா அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்ததுக்கு அவங்க இணக்கமாக தானே இருக்கிறார்கள். கொடுக்கலன்னா நீங்க பிடிச்சி கொடுக்கணும், நீங்க கேட்கலனாலும் அவங்க கொடுக்கணும், கேட்டாதான் கொடுப்பேன்னாங்கனாலும் அதுல சிக்கல் இருக்குங்கிறது அர்த்தம். அப்ப எப்படி கொண்டு வராங்கன்னா, பாஜக அந்த நாட்டுக்கு இவ்வளவோ செய்யணும்னு இருக்கு, திமுக இருந்தப்ப இவங்க தான் சண்டை போட்டு செய்ய விடாம போயிட்டாங்கிற டோனுக்கு இது போனால், நான் இணக்கமா போனா எங்களுக்கு நிறைய கிடைக்கும், கிடைச்சதுன்னா நமக்கு சந்தோஷம். இப்ப நீங்க வாங்கிருங்க, உங்களை அதை விட பெருசா கொண்டாட போறாங்க. சார் இது தெரியாம திமுக சண்டை போட்டிருக்கேப்பா, அவங்க சண்டை போட்டதுனால தான் கொடுக்காம போயிருக்காங்க, எவ்வளவு நல்ல அரசாங்கமா இருக்கு அப்படின்னு வாங்கிட்டீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் உங்களை சரியான முடிவு தான் பாராட்ட போறாங்க. இது முதல் அறிக்கை அவங்களுக்கு ஆளுநர் அறிக்கை. அவங்களுடைய 5 ஆண்டுக்குமான தொடக்கமும் இதுதான். அவங்க அதில் அவங்களுடைய விஷனை சொல்றாங்க, என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன செய்யறோம். ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனமும் வைக்கிறாங்க. அவங்க எல்லாத்துலேயும் முறைகேடு இருந்தது, ஊழல் இருந்தது, அதில் நிறைய லீக்கேஜ் இருந்தது, அதெல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணி ஒழுங்குபடுத்தி சூப்பராக கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. இந்த ஊழல் குறித்து பேசாத நாடு இல்லை, பேசாத அரசியல்வாதி இல்லை, எல்லாரும் பார்த்தாச்சு. எல்லா அரசியல்வாதியும் ஊழலை ஒழிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. எல்லா கட்சியும் வரும்போது ஊழலை ஒழிக்கிற அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவாங்க. அப்படி அப்படி இருக்கும்போது இங்க ஊழல் ஒழிப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் அது சாத்தியம் என்பதை போல அவங்க பேசுறாங்க. நிறைய இடத்துல நாங்க ஊழல்லாம் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரே வாரத்தில் ஊழல் ஒழித்த தலைவர் அப்படின்னு ஆதவர்ஜனா பேசுறதையும் பார்த்தோம். இந்த அறிக்கையிலும் அதை சொல்றாங்க, இந்த முறைகேடுகள் எல்லாத்தையும் நாங்கள் கலைஞ்சு ஒழுங்குபடுத்துவோம், சீரமைப்போம் அப்படின்றாங்க. சாத்தியம் தானே? அப்படி சாத்தியம் நினைக்கிறாங்களே, அது செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அது முதல்ல சிஸ்டமிக் கரப்ஷனாக இது இருக்கிறது. ரஜினிகாந்த் இருந்து நம்ம வார்த்தையை கிடவாங்கன்னா சிஸ்டம் சரியில்லை, இது ஊழலுங்கிற இடம் அங்கே போய் தான் நிற்கும். ஆனால் இந்த ஊழல்ங்கிறது என்ன, உங்களுக்கு இந்த வெள்ளை அறிக்கையில் ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடவே இல்லை. அவர் தவேகா தலைவராக இருக்கும்போது 30% ஸ்டாலின் சார் டேக்ஸாக போகுது அப்படின்னாரு. அது குறித்து எந்த விவரமே இதில் இல்லையே. அந்த டாக்ஸ் குறித்து அறிக்கையை எப்போது கொடுப்பார்கள்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுல லீக்கேஜ் தான் வருது, ஊழல் கூட இல்ல. ஊழல்ங்கிறது நம்ம பேசுறோம், ஆனா அவங்க லீக்கேஜ் நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு தான் சொல்றாங்க. அதாவது லீக்கேஜ் அரெஸ்ட் பண்றது இருக்கட்டும், அந்த லீக்கேஜ்ங்கிறது அது உள்நோக்கத்தோடு நடந்ததா தவறுதலாக நடந்ததா நீங்க அடுத்து விளக்க வேண்டியிருக்கும். வெறுமனே ஒத்த வரியில் அவர் லீக்கேஜ்லயும் துறைகள் சொல்றாரு, எக்ஸைஸ் ஸ்டாம்ப் டியூட்டி சொல்றாரு, அதே போல ஸ்டாம்ப் டியூட்டி உங்களுக்கு பத்திரப்பதிவுக்குள்ள வருது, அடுத்து டாஸ்மாக் சொல்றாரு, பிறகு பார்த்தா கனிம வளத்துறை சொல்றாரு, இன்னும் ஒரு துறை சொல்றாரு. இப்போ இந்த 4 துறைகள் அப்படின்னா இந்த லீக்கேஜ் என்பது திட்டமிட்டு நடந்ததா அல்லது சிஸ்டமே செஞ்சதா? இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு 10 ரூபாய் வாங்காத கடைகள் தமிழ்நாடு முழுக்க வந்துருச்சு, ஒரு கடையில கூட கூடுதலாக வாங்குறது இல்லைன்னு உறுதிப்பாட்டை நீங்கள் கொடுப்பீர்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அமைச்சர் சொல்லிட்டு போறாரு, அப்பவும் முடியாதுன்னு ஊழியர்கள் சொல்றாங்களே. அப்ப இப்ப செந்தில் பாலாஜி இல்லைன்னா அந்த பணம் யாருக்கு போகுது? நீ உங்க சார்ஜ் படி செந்தில் பாலாஜி வாங்கியது அன்றைய முதலமைச்சருக்கு போச்சுன்னா இப்ப யாருக்கு போகுது? இன்றைய முதலமைச்சருக்கு போகுது. இப்ப திமுக ஆட்சிக்கு முன்பாக 10 ரூபாய் வாங்கலையா? ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்தே கூடுதலா வாங்கிட்டு இருந்தது, 2002ல இருந்து அது இருக்குது. அப்ப நீங்க முதலமைச்சராக பேசியது ஒரு நைட்ல நடக்காதுங்க. அது சங்கர் படமோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜென்டில்மேனா அந்நியனா நீங்க ஒரே இதுல போட்டு நடத்துறது. இது முதல்வன் படம் மாதிரி அந்த முதல்வன் பிஜிஎம்லாம் 2K கிட்ஸ்க்கு தெரியுமா நமக்கு தெரியலன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு அவங்க ஊழல் ஒழிப்புங்கிறத இடத்துக்கு போறாங்களான்னு ஒரு கேள்வி. நான் சொன்ன நோக்கம் நல்ல நோக்கம். இதுல பொறுப்பை கொண்டு போய் கடைநிலை ஊழியர்களோட நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிதல் இன்னும் பிராடா தேவைப்படுதுன்னு அர்த்தம். நீங்க கடைநிலை சிப்பந்தியா இருக்கிறவங்கள சர்ப்ரைஸ் விசிட் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அல்லது வேற இடங்கள்ல இப்போ டாஸ்மாக்ல அங்க எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த அவங்கெல்லாம் மேபி நம்ம முறைப்படுத்தப்பட்டு முழுநேர ஊழியர்கள் ஆயிட்டாங்களான்னு நமக்கு தெரியல. அவங்க டெம்பரரியாவே எத்தனை வருஷமா இருக்காங்க, அவங்க ஒரு தலைமுறையே முடிக்கக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய 24 வருஷம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்துல அரசு ஊழியர்கள் போராட்டம் வந்தப்ப அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு டீமை கொண்டு வந்து போட்டுட்டு அவங்களெல்லாம் அடுத்து டாஸ்மாக்கு இப்படியே நகர்த்தி கொண்டு போய் வந்தவங்களே பலரும் இருப்பாங்க. அப்ப இவங்கெல்லாம் முறைப்படுத்த முடியாம அங்க இருக்காங்கிறது. அப்ப இந்த கடைநிலை ஊழியர்களோட நீங்க கைது பண்றோம் இல்லை நடவடிக்கை எடுக்கிறோங்கிறதுனால ஊழலை ஒழிக்க முடியும்னு நினைச்சா அந்த இடம் மிக மிக சிக்கலானது. நீங்க குறிப்பிட்டதை போல அது டாப் டு பாட்டம் இருக்கு. அப்படின்னா இப்ப கடந்த ஆட்சியில் நீங்க எந்தெந்த துறைகளின் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்களோ, அமைச்சர்களின் மீதெல்லாம் சொன்னீங்களோ, அந்த துறையினுடைய செயலாளர்கள் இன்றைக்கு எங்கு இருக்கிறார்கள், என்னவாக இருக்கிறார்கள், அவர்களின் மீது ஒரு பூர்வாங்க விசாரணையை
ஏன்னா உங்களுக்கு பர்சனல் டிபார்ட்மெண்ட் முதலமைச்சருக்கு கீழே தான் வரும். அதிகாரிகள் நியமனம், போஸ்டிங்கு, டிரான்ஸ்ஃபர்ஸு, குறைஞ்சபட்சம் அதிகாரிகள் மீது ஒரு துறை ரீதியிலான விளக்கங்களை, விவாதங்களை உங்களுக்கு நோக்கம் இருக்குது அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷனை போடுவாரா முதலமைச்சர் ஒரு கேள்வி வரும். நீங்கள் எந்த ஆட்சி மாறி மாறி வந்தாலும் யார் மேலே வழக்கு போட்டாலும் அதிகாரிகள் மாட்ட மாட்டுறாங்க. அங்கே சிறப்பாக அதிகமாக உதவி பண்ணாருங்கிற அதிகாரியை கூப்பிட்டு நீங்கள் இன்னும் பெரிய போஸ்டிங் கொடுக்குறீங்கன்னா அதையே பெட்டராக செஞ்சு தரணும்னு அர்த்தமா? நம்ம பாஜக மேலே தான் அந்த விமர்சனம் வைப்போம். யார் மேலெல்லாம் மோடிஜி ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரோ அவங்கள இவங்க கட்சியில் சேர்த்துருவாங்க. எப்படி அடிக்கிறதுன்னு டெக்னிக்கை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கறதுக்கான ஒரு விமர்சனம் வைப்பாங்கல்ல. அதிமுகவில் இருந்தே முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் வந்துட்டாங்களே. இப்போ விஜயபாஸ்கர் வர போறாருன்னா அவர் மீது எனக்கு நினைவுகள் சரியா இருந்தால் அவர் அஃபிடவிட்டை நான் பார்த்த வகையில் 2 டிவிஎஸ்சி கேஸ் இருக்கும். முதலமைச்சர் கீழே தான் டிவிஎஸ்சி இருக்கு. 2 இடி வழக்கு, ஒரு சிபிஐ வழக்குன்னு நினைக்கிறேன். அந்த குட்கா கேஸ் உட்பட எல்லாம் சேர்த்து 2 டிவிஎஸ்சி, 2 இடி, ஒரு சிபிஐ. அப்படின்னா இப்போ இவர் வராருன்னா, இப்போ இது ஓடுது இல்லையா, வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்ததும் அவருக்கு மீதான டிவிஎஸ்சி வீட்டு வசதி வாரிய முறைகேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை நாங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இருக்க டிவிஎஸ்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் அருண் ஐபிஎஸ் அவர்கள் அதை கோர்ட்டில் போட்டிருக்காரு. கோர்ட்டு நான் பார்த்துட்டு அடுத்த ஹியரிங்குள்ளே என்னன்னு சொல்கிறேன்னு இருக்காங்கன்னு வருது. அப்போ இவர் வந்தால் ஒன்றும் இல்லைன்னா இப்படி வைப்போம். நீங்கள் தூய சக்தி இல்லையா, வேற குற்றச்சாட்டுறவங்களாம் வரட்டும், வந்து நீங்கள் இங்கே இருக்கணும். உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு கிடையாது. அந்த வழக்கை டெய்லி ட்ரையல் நடத்தி நீங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டால் நான் கொடுக்குறேன். உங்களை நீங்கள் தூய்மையானவர்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிச்சுட்டு அப்புறம் தான் பொறுப்பு கொடுப்பேன்னா இவங்க யாராவது வருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ போனவங்க முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறவங்க, இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிறவங்க, இவங்களெல்லாம் இப்படி ஒரு அளவுகளை நீங்கள் வைப்பீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறீங்க. அந்த வாஷிங் மிஷின் பனையூரில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை தலைமைச் செயலகத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடாதீங்கிறது தான் நம்முடைய குறைந்தபட்ச தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. அப்படி சொல்கிறீங்க. முதலமைச்சரை சுற்றி 4 பவர் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 4 பேர் முதலமைச்சருக்கு உளவுத்துறை தகவல்கள் முதலமைச்சருக்கு நேரடியாக போகணும் அப்படின்னு அதிகாரிகள் சண்டை போடுறதாகவும், ஆனால் அது கூட அந்த பவர் சென்டர்கள் தான் அவங்க எது போகணும் போகக்கூடாது, அவர் நெகட்டிவான விஷயமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறாங்க. பாசிட்டிவான விஷயம், நல்ல தகவல் தான் அவருக்கு சொல்லணும்லாம் கேள்விப்படுறோம். ஆச்சரியம், பத்திரிகைகளே வருது இதெல்லாம். இதை செஞ்சு தான் இப்போதான் ஒரு முதலமைச்சரை ஒரு ஆட்சியை முடிச்சு நல்லபடியாக அனுப்பி விட்டீங்க, சென்ட் ஆஃப் பண்ணீங்க. இவருக்கு தொடக்கத்திலே அதே ப்ராசஸ்க்குள்ளே உள்ள போறீங்களா நமக்கு கேள்வி வருது. இது மிக 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 அபாயகரமானது. என்னன்னா, நீங்கள் அரசுக்கு போகக்கூடிய விமர்சனங்கள்லாம் நீங்கள் இப்படி ஃபில்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ இதே மாடல் தான் இப்போ திமுக அரசு அவர்களுடைய ஆட்சியை இழந்ததற்கு காரணமாக மிக முக்கியமானதாக இதான இருந்தது. நீங்கள் பவர் சென்டர்களை தொட்டதுனால வர இது வரைக்கும் விகடனும் குமுதம் ரிப்போர்ட்டரும் முழுமையான ஸ்டோரியாக அதை செஞ்சுருக்கிறாங்க. 4 பவர் சென்டர்கள் யார் யார். தலைமைச் செயலகத்தில் இதுவரைக்கும் தன்னுடைய பர்சனல் உதவியாளருக்கு ஒரு முதலமைச்சரும் அறை கொடுத்ததில்லை. நீங்கள் அரசாங்க இதில் எப்படி நீங்கள் அறை கொடுக்க முடியுங்கிற கேள்வி எழுப்பிட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. 4 பேர் முதலீட்டாளர்கள், டெண்டர் வாங்க வருகிறவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், டிரான்ஸ்ஃபருக்கு வரவங்க, இவங்க எல்லாம் போய் அவங்கள பார்த்து சலாம் போட்டுட்டு வரக்கூடிய நிலை தான் இருக்குன்னு பகிரங்கமாக அந்த ஊடகங்கள் குற்றச்சாட்டி இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய இடம் என்னவா இருக்குது, உங்கள் கிளாரிட்டி என்னவா இருக்குது? அதாவது இவங்க ஒருத்தர் தான் பவர் சென்டர்னா இவங்க ஏன் உள்ளே வராங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இதில் படுபயங்கரமானது நீங்கள் சொன்ன அந்த உளவுத்துறை விஷயங்கள் முதலமைச்சருக்கு போகல அப்படின்னா நெகட்டிவ் அவர் கேட்கக்கூடாது அப்படின்னா எதையும் அப்போ நீங்கள் சரி பண்ண மாட்டீங்களா? யாரு உத்தரவு, எனக்கு கேள்வி, அவருக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயத்துல எப்படி உத்தரவு போடுவாரு? என்ன பிரச்சனைனா இந்த அதில் அந்த இடத்துல அதற்கான கெட்ட பேர் எல்லாம் முதலமைச்சருக்கு தான் போய் சேரும். இப்போ திமுக ஆட்சியில் நான் அந்த உதாரணத்தை இருக்கிறேனே, மாற்றுத்திறனாளர்கள் போராடுறாங்க. மாற்றுத்திறனாளர் நலத்துறைக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதை காவல்துறையினர் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு போகிறாங்க. அவங்க அங்கேருந்து கைது செய்கிறாங்க, வெவ்வேறு இடங்களில் கூப்பிட்டு போகிறாங்க, விடுறாங்க. இந்த காவல்துறைக்கும் பொறுப்பு அமைச்சர் முதலமைச்சர் தான் துறைக்கு. என்னன்னா, போராட்டியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ததுனால அவங்க மாற்றுத்திறனாளர்களும் அவங்கள சார்ந்தவர்களும் ஓட்டு போடல. இந்த அடக்குமுறையை ஏவக்கூடிய இடத்துல இருந்ததுனால காவல்துறையினரும் ஓட்டு போடாமல் அது பேக் ஃபயர் ஆச்சு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டங்களுக்கு அனுமதிக்காமல் இருந்த காவல்துறை சொன்னதா, நேரடியாக தமிழ்நாட்டில் யாரும் போராட்டம் வந்தால் பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு ஸ்டாலின் சொன்னாரா, இல்லை அவரை சுற்றி இருந்தவர்களிடமிருந்து இப்படி பாஸ் ஆனதான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? என்ன பிரச்சனைன்னு அவங்க போராடுறதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் முறையே. போராட்டங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம போனீங்கன்னா அது வேறு விதமாக வெடிக்குங்கிறது. அதுதான் இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்கள் ஜனநாயகத்தினுடைய அம்சமே எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான வழிகளை அது உறுதி செய்து கொண்டே இருக்கும்.
அதுக்கான உரிமையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் இங்கே போராடுறதுக்கான உரிமை. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல உங்களுக்கு உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான ஜனநாயக ரீதியிலான வழிமுறைகள் இருக்கு. தமிழ்நாட்டிலே அதிகமா போராட்டம் நடந்த காலம் வந்து 2011 to 2016. ஆனா மீண்டும் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. 36,000 போராட்டங்கள் நடந்தது. சட்டமன்றத்திலே வரலாற்று சாதனை எல்லாம் சொன்னாங்க. ஜனநாயகம் மலர்ந்து இருக்குது, பூத்து குலுங்குவதன் வெளிப்பாடுன்னு ஜெயலலிதா பேசினாங்க. ஆனா பழைய ஜெயலலிதா அப்படி கிடையாது. அதாவது அந்த டிசென்ட் வரும்போது பல நேரங்களில் வந்து கோஷம் போட்டா உள்ளுக்குள்ள இருக்க அந்த உணர்வு வெளிப்பட்டு போயிடும். அதை வெளிப்படுத்திட்டாங்கன்னா ஒரு சரி ரைட்டு இதுக்கப்புறம் செய்யறாங்களா இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்னு அது வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா கடைசியாக அது வாக்குச்சாவடியில் அது வெடித்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியான ஒரு எஃபெக்டும் நடந்திருக்கு. நீங்க போராட்டத்துக்கு அனுமதியே கொடுக்காமல் தமிழகம் போராட்டம் இல்லாத மாநிலமாக இருக்கிறதுன்னு சொல்லிட முடியுமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம போராட்டம் நடக்கலைங்க, போராட்டமே ஏற்படாத அளவுக்கு எல்லாம் சுபிக்ஷம்ங்கிற இமேஜ் இந்த மாதிரி அதே நிலையில இப்போ இவங்க போறாங்கன்னா அது இந்த புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசு ஆட்சி, நீங்க ஏற்கனவே கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க, அது ஒரு அரசுக்கு நல்லது கிடையாது. இப்ப உளவுத்துறை நேரடியாக முதலமைச்சரை ரிப்போர்ட் பண்ணுங்கிறது அது முதலமைச்சர் அதை கீழா பார்த்துட்டு இருந்திருக்கணுங்கிற இடம் இருக்கு இல்லையா? ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு அவருக்கு போகலைன்னா அவர் ஏன் பார்க்கல, நம்ம முதலமைச்சர் மேலே இந்த பொறுப்பு வைக்க வேண்டியிருக்கும். கடந்த காலத்தில் கடந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மீதும் பல நேரங்களில் அது கடைசி காலங்கள் வரைக்கும் அப்படி ஒரு விமர்சனம் வரும். ஏதாவது சில கொள்கை முடிவுகளில் சில ஃபைல்ஸ் வேற விதமாக வருது அப்படின்னா அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருக்கிறாங்க, அவங்க தான் அதை செய்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் வரும். என்ன கேள்வி எழுப்பப்படும்னா, ஐயா வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அதிகாரிகள் யார் என்னன்னு பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, ஆட்சி முடிகிற காலம் வரைக்கும் இதையே சொன்னா ஆர்எஸ்எஸ் அதிகாரிகளை நகர்த்த முடியாமல் அவர் இருக்கிறார்னு ஒரு டோன் வருதா இல்லையா? அது அவருடைய இயலாமைன்னு இல்லை, அது அதனுடைய அர்த்தம் வருதுன்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. இப்போ அதிகாரிகள் உங்களுக்கு ரீச் ஆகாம இல்லை மறைக்கிறாங்க அப்படின்னா அதை பிடிச்சு வாங்கக்கூடிய இடத்துல அதிகாரிகள் அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல தான் அவங்க இருந்துப்பாங்க. அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிற வகையில அவங்க நடந்துப்பதாக நீங்கள் நினைத்தால் நாளைக்கு மக்களிடம் போகிறது நீங்க தான் ஒரு அதிகாரியும் போக மாட்டாங்க. அப்ப இதை பிடிச்சு வாங்க வேண்டிய கடமை, பொறுப்புணர்வு அத்தனையும் முதலமைச்சரிடம் இருக்கிறது. அவர் அதுல இருந்து நழுவுறார் அப்படின்னா ஒரு அரசுக்கு கெட்ட பேர் வருவது என்பது நாளைக்கு அந்த அரசினுடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் அது கடைக்கோடியில் இருக்கிற மக்கள் வரைக்கும் திட்டங்கள், செயலாக்கம், நீங்க மற்ற விஷயங்கள் இதெல்லாம் ஊடுருவி கடைசி வரைக்கும் வரணும். நீங்களே அங்க ஒரு பெரிய பதட்டத்துல இல்லை நிர்பந்தத்துல இல்லை தவறாக வழிகாட்டப்பட்டால் அதனுடைய விளைவுகள் என்பது பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் வரணும். அதனாலதான் அந்த இடத்துல கவனமா விழித்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர்னு சொல்றோம். இப்போ வழக்கமா நான் வந்து ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றம் நடக்கும் போது நான் சில ஆண்டுகளா பார்த்துருக்கிறேன். ஆட்சி மாற்றம் நடக்குது, ஆளுநர் உரையில எதிர்கட்சிகள் வெளிநடப்பு அப்படின்னு 96ல் நான் கவனிச்சேன். ஏடிஎம்கே வெளிநடப்பு அப்படின்னு அங்க 2 பேர் தான் இருந்தாங்க, வெளியே போயிட்டாங்க அப்படின்னு. 2001ல் அதே போல டிஎம்கே வெளிநடப்பு அப்படின்னு வெளியே வந்து அவங்க ஏதாவது அதை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆளுநர் உரை ஆமா, ஆளுநர் உரை மீது சொல்லுவாங்க. அப்ப உரை பிரிண்டா இருக்கும், கொண்டு வரலாம், இப்ப டேப்ல வச்சுட்டு. ஆனா இந்த முறை எதிர்கட்சி 2 எதிர்கட்சியும் திமுக அதிமுக 2 பேருமே உள்ள இருந்தாங்க. உள்ள போய் போராட்டம் நடத்துறாங்க. வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிர்மல்குமார் பதில் சொல்றாரு, ராஜ்மோகன் பதில் சொல்றாரு, ஒவ்வொருத்தரா பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியை பத்தி அவங்க எதுவும் கன்சிடர் பண்ணல, அவங்க சைட்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க போல இருக்குது. இதுக்கு பதில் சொல்றாங்க. இந்த முறை நல்லா இருக்குதா, இது சரிதானா, இது இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறதை விட இப்படிவே உள்ள போய் போராட்டம் நடத்துறது, உள்ள போயிட்டு வந்து மறுபடியும் விமர்சனங்கள் செய்யறது, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா இது வந்து இந்த இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம வாழ்த்துக்களை பதிவு பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் தான், முதல் முறை உட்கார்ந்துருக்கிறாங்க, செய்யட்டும். அவங்கள சரியா செய்ய வைக்கிறதுக்காக அதை கண்காணிக்கிற வேலைக்கு தான் உங்க திமுக அதிமுக 2 பெரிய ஆட்களை நாங்கள் உள்ள கொண்டு போய் உட்காத்தி வச்சிருக்கிறோம் என்பதாக நான் அதை பார்க்குறேன். இதுல ஒண்ணு, இவங்க ரொம்ப விஜிலண்டா இருந்தாங்கன்னா தவறு செய்வதற்கு முன்னாடியே அவங்களுக்கு திருத்துறதுக்கு ஒரு கோர்ஸ் கரெக்ஷனையும் இவங்க கொடுக்குற மாதிரி ஆகும். பட் ஒரு வகையில் அது நம்ம அரசா பார்க்கும்போது நீங்க திரும்ப திரும்ப தவறுகளை செஞ்சு பார்த்து பழகிக்கலான்னு ஒரு ரிஸ்க்குக்கு போக முடியாது. ஒண்ணு. 2வது, வெளிநடப்பு பண்ணா அது அந்த நேரத்து நியூஸா முடிஞ்சு போயிடும். நீங்க ஃபுல்லா கடைசி வரைக்கும் இருக்கிறதே என்ன உரண்டை எடுக்க போறாங்களோன்னு தெரியாம, நான் கலோக்கியெல்லாம் சொல்றேன், என்ன பிரச்சனை எழுப்புவாங்களோன்னு தெரியாம ஒரு கொதி கல்லன்ல உட்கார வைக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா? நீங்க அந்த நேரத்துல வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் வெளிநடப்புனா நடுவுலே ஓடும்போது பிரேக்கிங் வரும் அல்லது ஸ்க்ரோலிங் போட்டுருவாங்க. ரிவர்ஸ்ல நீங்க யோசிச்சீங்கன்னா உள்ள முதலமைச்சர் உரை வரும், வெளியில இவங்க வெளிநடப்பு பண்ணி வந்து இங்க பிரஸ் பைட் கொடுத்தாங்கன்னா முதலமைச்சர் உரை வரும்போது இந்த பிரஸ் பைட்டை ஹோல்டு பண்ணிட்டு அதை போட்டுருவாங்க. டிவி சேனல் நீங்க நியூஸ் ஆக்சுவலா எடுக்க முடியாது. முடிக்கிற வரைக்கும் உள்ள இருந்து வெளியே போகாம உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸுக்கு அந்த ஹெட்லைன்ஸை பிடிச்ச மாதிரியும் ஆச்சு,
ரெண்டாவது உள்ளுக்குள்ளே நீங்க இப்ப கேட்கறது கடந்த முறை இவங்க செய்யாம விட்டது லைவ் ஃபுல் டைம்ல இல்ல, எதிர்கட்சி தலைவர் எழும்போது ஆஃப் பண்ணாங்க. இப்ப அவங்க நாங்க செய்யறோம்னு இருக்காங்க. குறைஞ்சது மோடிஜியோட சன்சத் அங்க மாதிரி மேல இருக்க மாதிரி முகத்தை கூட மாத்தி காட்டுங்க, எங்களுக்கு ஆடியோ கேட்டாலும் உள்ள என்ன பேசுறாங்கிறது தெரியும் இல்லையா? அப்ப இது பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளும் கூட வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இனிமே அவங்க ரொம்ப குறிப்பா கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய இடத்துக்கு தாவேக்காவை நகர்த்துகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அங்க போய் நம்ம ஏதாவது தப்பு பண்ணா சிக்கலாகும், விமர்சனமாகும், சோசியல் மீடியாவுக்கு வந்துடும். இல்ல சோசியல் மீடியாவுக்கு இப்ப நீங்க உங்களை விடவும் ஸ்பீடா இப்ப எதிர்கட்சிகள் அங்க அடாப்ட் ஆகிறதுக்காக வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, முயற்சிகளை செய்யறாங்க. அதிமுக ஐடிவிங்கோட வீடியோக்கள் எல்லாம் ஐயோ, அதாவது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிங்கிற மாதிரி அனைத்து கட்சிகளும் கொண்டாடும் வெற்றிங்கிற நிலைமைக்கு அது அவங்க ஐடிவிங்க இப்ப ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் பண்றாங்க, ரெஸ்பாண்ட் பண்றாங்க. மொழியே கூட மாறி இருக்குது. அவங்களுடைய அந்த ஒரு பழைய பாணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே ஜென்சிக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு அடாப்டேஷன்ங்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் புது ரத்தம் பாய்ச்சுதான் நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இவங்க அடுத்து இந்த விமர்சனம் வரும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க் பண்ணணும். முந்தின நாளே நீங்க இப்ப வேலை பார்க்கணும். கடைசி நேரத்தில் இருக்கிற அறிக்கையை நம்ம பாட்டுக்கு இருக்கிறத பார்த்து வாசிச்சிடலான்னு வந்துட்டோம்னா சிக்கிடுவோம். முன்கூட்டியே அது என்ன ஏது இதில் சந்தேகம் இருந்தால் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு கேட்கறது, இந்த வேலைக்குள்ளே நீங்கள் போய் அடாப்ட் ஆக வேண்டிய தேவை இருக்குது. அப்படிலாம் நீங்கள் எஸ்கேப் ஆயிட முடியாதுன்னு வேலை வாங்குற இடத்துல இந்த 2 பெரியாட்கள் உட்கார்ந்து இருப்பது என்பது ரொம்ப சுவாரஸ்யமாக ஜனநாயகம் செழிப்பதற்கான வழின்னு பார்க்குறேன். தாவேக்காக்கு ஒரு வகையில் யோசிச்சா அது கத்தி மேலே இது இருக்கிற மாதிரி தான், மரண கிணறுல மோட்டார் சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் கூட அதை எப்படி எதிர்கொள்றாங்க? இப்படிப்பட்ட 2 பாரம்பரியமிக்க கட்சிகளோட ஒரு அரை நூற்றாண்டு ஒரு 3/4 நூற்றாண்டுன்னும் போது தான் இவங்களை எதிர்த்து பண்ணும்போது தான் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் கூட வரும். ஸோ நீங்கள் நிறைய அக்கௌண்டபிளாகவும் ஆக வேண்டியிருக்கும். அந்த வகையில் தாவேக்காவுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இது வெறும் பிகினிங் தான். ஏன்னா இதுலேயே இவங்க வெளிநடப்பு ஃபார்முலாவை இந்த 2 கட்சிகளும் எடுக்காமல் இருக்கணும்னே ஒரு முடிவாக அவங்களுக்குள்ள ஏதாவது ஃப்ளோர் கோஆர்டினேஷனில் பேசி ஒருவேளை முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.